ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லைக்கா டிஎன்பிஎஸ். இந்த வீடியோவில் நம்ம தொல்லியல் கண்டுபிடிப்புகள் என்ற டாப்பிக்கை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் இந்த தொல்லியல் கண்டுபிடிப்புகள் என்ற டாபிக் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இதில் 3 இல்லைன்னா 4 கொஸ்டின்ஸ் கேட்டுருவாங்க. ஓகேங்களா? அதனால தான் இந்த வீடியோவில் தொல்லியல் கண்டுபிடிப்புகளோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை பார்க்க போகிறோம். முதல் கேள்வி, பின்வருவனற்றுள் எது சரியான கூற்று இல்லை? முதல் கேள்வி, பின்வருவனவற்றுள் எது சரியான கூற்று இல்லை, அதாவது தவறான கூற்று எதுன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஆப்ஷன் ஏ, மகேந்திரவர்மன் சமண மதத்தை கடைபிடித்து வந்தார். ஆப்ஷன் பி, அவர் சைவ மதத்திற்கு மாறினார். மகேந்திரவர்மனை சைவ மதத்திற்கு மாற்றியவர் யாருன்னு ஆன்சர் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆப்ஷன் சி, அவர் திருப்பாப்புலியூரில் உள்ள புத்த விகாரங்களை அழித்தார். ஆப்ஷன் டி, அவர் திருவடிகை என்னும் இடத்தில் சிவன் கோயிலை கட்டினார். இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, அவர் திருப்பாப்புலியூரில் உள்ள புத்த விகாரங்களை அழித்தார். இதுதான் தவறான கூற்று. இரண்டாவது கொஸ்டின், இரண்டாவது கேள்வி, கீழ்காண்பவைகளுள் திருநெல்வேலி பகுதியில் கண்டறியப்பட்ட வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்து இடம் எது? ஆன்சர் தெரிஞ்சவங்க கமெண்டில் ஆன்சர் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதற்கான விடை ஆப்ஷன் டி, ஆதிச்சநல்லூர். மூன்றாவது கேள்வி, கீழடி எந்த மாவட்டத்தில் உள்ளது? அங்கு எத்தனை ஆண்டுகள் பழமையான பொருட்கள் கண்டறியப்பட்டுள்ளன? இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, சிவகங்கை 2000 ஆண்டுகள். நான்காவது கேள்வி, முதலில் பகவத்கீதையை சமஸ்கிருதத்திலிருந்து ஆங்கிலத்திற்கு மொழிபெயர்த்தவர் யார்? இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, சார்லஸ் வில்கின்ஸ். இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஆல்ரெடி டிஎன்பிசியில் அடிக்கடி இது கேட்டிருக்காங்க. குரூப் 1லையும் குரூப் 2லையும் 2 இதுலையுமே கேட்டிருக்காங்க, பார்த்துக்கோங்க. அஞ்சாவது கொஸ்டின், சங்க காலத்தில் ரோமானிய நாணயங்கள் எந்த இடத்தில் புழக்கத்தில் இருந்தன? இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, அரிக்கமேடு. ஆறாவது கேள்வி, பின்வரும் குறிப்புகளை கொண்டு சரியான இடத்தை கண்டறியவும். முதல் குறிப்பு, மதுரையிலிருந்து தென்கிழக்கே 12 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. இரண்டாவது குறிப்பு, வைகை ஆற்றின் கரையில் சங்க காலத்தில் நகர நாகரிகம் இருந்ததை நிரூபிக்கிறது. மூன்றாவது கூற்று, ஆர் பாலகிருஷ்ணன் அவர்கள் இதனை சிந்து சமவெளி நாகரிகத்துடன் ஒப்பிட்டார். இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, கீழடி. ஏழாவது கேள்வி, அகஸ்டினோ நாணயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டதன் மூலம் ரோமானியருடான வணிகத் தொடர்பை உறுதிப்படுத்தும் இடம் எது? இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, அரிக்கமேடு. எட்டாவது கேள்வி, ரோமானியர்கள் இந்தியாவுக்கு கொண்டு வந்த நாணயங்கள் எந்த உலோகத்தால் செய்யப்பட்டவை? இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, வெள்ளி. ஒன்பதாவது கேள்வி, 1863 இந்தியாவில் முதலில் பழமையான கற்கால கருவியை கண்டுபிடித்தவர் யார்? இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். டிஎன்பிசியில் அடிக்கடி இது கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, ராபர்ட் ப்ரூஸ். பத்தாவது கேள்வி, அரிக்கமேட்டில் அகழ்வாராய்ச்சியை மேற்கொண்டவர் யார்? இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் டெல்லி, மார்டிமர் வீலர். இந்த மார்டிமர் வீலர்
அரிக்கமேட்டில் அகழ்வாராய்ச்சி நடத்தப்பட்ட ஆண்டு. ஆன்சர் தெரிஞ்சு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். 11வது கொஸ்டின். சர் மார்ட்டிமர் வீலர் ரோமானிய தொழிற்சாலையை எங்கு கண்டுபிடித்தார்? ஆப்ஷன் பாம்பே, அரிக்கமேடு. ஆப்ஷன் பி அரிக்கமேடு. 12வது கொஸ்டின். பின்வரும் தொல்லியல் தளம் எது? முதல் குறிப்பு தாமிரபரணி ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது. இரண்டாவது குறிப்பு 114 ஏக்கர் பரப்பளவில் முதுமக்கள் தாழிகள் கண்டறியப்பட்ட இடம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதற்கான ஆன்சர் ஆதிச்சநல்லூர். முதுமக்கள் தாழின்னு வந்தாவே ஆதிச்சநல்லூர் தான் வரும். ஓகேங்களா? பதிமூணாவது கொஸ்டின் ஒரு பொறுத்துக. அகழ்வாராய்ச்சி தளமும் அதோட மாவட்டங்களும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இது நான் ஆன்சர் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாகவே கொடுத்துட்டேன், பார்த்துக்கோங்க. கீழடினா சிவகங்கை மாவட்டத்தில் இருக்குது. கொர்க்கை தூத்துக்குடி மாவட்டம். கங்கை கொண்ட சோழபுரம் அரியலூர் மாவட்டம். குரும்பன்மேடு தஞ்சாவூர் மாவட்டம். பதினாலாவது கொஸ்டின். அரிக்கமேட்டில் கண்டறியப்பட்ட ரோமானிய நாணயங்கள் எந்த காலத்தைச் சேர்ந்தவை? இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் சி அகஸ்டஸ். 15வது கேள்வி. கிமு 6ஆம் நூற்றாண்டிலேயே தமிழ் மக்கள் சிறந்த கல்வி அறிவு பெற்றிருந்ததை உணர்த்தும் தமிழ் பிராமி எழுத்துக்கள் எங்கு கண்டறியப்பட்டன? இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ கீழடி. 16வது கேள்வி. மிக பழமையான திராவிட மொழி எது? இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் சி தமிழ். 17வது கொஸ்டின்ஸ். இதில் கீழடி, பொருந்தல், கொடுமணல், ஆதிச்சநல்லூர் இந்த இடத்துல என்ன வகையான பொருட்கள் கிடைச்சது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இதுக்கு ஆன்சர் தெரிஞ்சுங்க கமெண்ட் பண்ணலாம். டிஎன்பிசி பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தான் கொஸ்டின் கேட்பாங்க. இந்த கீழடி அகழ்வாய்வு நடைபெற்ற மாவட்டம் எது, அங்கே என்ன வகையான பொருட்கள் கிடைச்சது, அதை பற்றி தான் கேட்பாங்க. அது நீங்கள் தெளிவாக படிச்சுக்கோங்க. இதுக்கு ஆன்சர் நான் ஸ்ட்ரெயிட்டாகவே கொடுத்துட்டேன். கீழடியில் பகடை கிடைச்சது. பொருந்தலில் கொழுமுனைகள் கிடைச்சது. கொடுமணலில் சுழல் அச்சுகள் கிடைச்சது. ஆதிச்சநல்லூரில் தங்க ஆபரணங்கள் கிடைச்சது. ஓகேங்களா? 18வது கேள்வி. கீழடி அகழ்வாராய்ச்சியுடன் தொடர்புடையவர் யார்? இந்த மாதிரி தான் கேட்பாங்க. கீழடி அகழ்வாராய்ச்சியுடன் தொடர்புடையவர்களுள் தவறானவர் யார் அப்படின்னு கேட்பாங்க. ஓகேங்களா? அதனால தான் நீங்கள் தெளிவாக படிச்சுக்கணும் எல்லாத்தையும். யாருக்கு அடுத்தது யார் வந்தாங்க, எந்த வருஷம் வந்தாங்க, என்ன கண்டுபிடிச்சாங்க, அதெல்லாம் தெளிவாக பார்த்துக்கோங்க. இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ அமர்நாத் ராமகிருஷ்ணன். 19வது கேள்வி. இந்திய தொல்லியல் ஆய்வுத்துறை முதலில் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1861. தமிழ்நாடு எப்போ ஓப்பன் பண்ணாங்கன்னு ஆன்சர் தெரிஞ்சுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி இந்த இந்திய தொல்லியல் ஆய்வுத்துறை அதை யார் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணாங்கன்னா அலெக்சாண்டர் கனிங்ஹாம் தான் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணியிருப்பார். எப்போனா 1861. 20. ரோமானிய தொழிற்சாலை என்று அழைக்கப்படும் அகழ்வாராய்ச்சி தளம் எது? இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் சி அரிக்கமேடு. 21வது கேள்வி. தமிழ்நாட்டில் இரும்பு காலத்தை சார்ந்த பொருட்கள் எங்கு அதிகம் கண்டறியப்பட்டுள்ளன? இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான், பார்த்துக்கோங்க. இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ
பொருந்தல் மற்றும் கொடுமணல். இருபத்தி இரண்டாவது கேள்வி, கீழ்கண்டவற்றுள் எது சரியாக பொருந்தியுள்ளது? நான் முன்னே சொன்னேனா இல்லைங்களா, இந்த அகழ்வாராய்ச்சி தலங்கள் எந்த மாவட்டம், அதை பற்றி இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ் கேட்டுகிட்டே தான் இருப்பாங்க. இப்போ இதில் வந்து ஏதோ ஒரு இதுதான் சரியானது, அது எதுன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, கொடுமணல் தான் ஈரோடு. ஆதிச்சநல்லூர் வந்து தூத்துக்குடிக்கு வரணும், கீழடி சிவகங்கை வரணும், அரிக்கமேடு வந்து மதுரை கிடையாது, அரிக்கமேடு வந்து புதுச்சேரி. அரிக்கமேடு வந்து புதுச்சேரிக்கு அருகில் இருக்கும். ஓகேங்களா, இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. இருபத்தி மூன்றாவது கேள்வி, சுடுமண் பொம்மைகள் மற்றும் பகடைகள் அதிக அளவில் எங்கு கிடைத்தன? இப்போ பாருங்க, இந்த கொஸ்டின்ல பகடைன்னு வந்துருச்சு. பகடைன்னு வந்தாவே ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் ஏ, கீழடி. இருபத்தி நான்காவது கேள்வி, சிந்து சமவெளி நாகரிகத்திற்கும் தமிழ் நாகரிகத்திற்கும் தொடர்பு இருப்பதை உறுதிப்படுத்தும் ஆய்வுகளை மேற்கொண்டவர் யார்? இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஆர் பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ். ஓகேங்களா. இருபத்தி அஞ்சாவது கேள்வி, கீழடி அகழ்வாராய்ச்சி பற்றிய சரியான கூற்றை கேட்குறாங்க. அப்போ கீழடி பற்றி நம்மளுக்கு தெளிவாக தெரிஞ்சிருந்தால் தான் இதில் எது சரியான கூற்று நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா. இப்போ முதல் கூற்று, கீழடி சிவகங்கை மாவட்டத்தில் திருப்புவனம் தாலுக்காவில் உள்ளது. இரண்டாவது, இது வைகை ஆற்றின் கரையில் அமைந்துள்ள ஒரு பண்டைய நகர நாகரிகம். மூன்றாவது, இங்கு செங்கல் கட்டுமானங்கள் மற்றும் கழிவுநீர் வடிகால் அமைப்புகள் கண்டறியப்பட்டுள்ளன. இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, அனைத்தும் சரி. இருபத்தி ஆறாவது கேள்வி, இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறையின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, அலெக்சாண்டர் கன்னிங்காம். இருபத்தி ஏழாவது கேள்வி, தமிழகத்தில் ரோமானிய நாணயங்கள் கண்டறியப்பட்ட முக்கிய தளம் எது? இந்த ரோமானிய நாணயங்கள், ரோமானிய தொழிற்சாலைகள் எங்கு அப்படின்னு கேட்டாவே அரிக்கமேடு தான் ஆன்சர். ஓகேங்களா. இருபத்தி எட்டாவது கேள்வி, தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட பானை ஓடுகள் எங்கு அதிக அளவில் கிடைத்துள்ளன? இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, கீழடி. இருபத்தி ஒன்பதாவது கேள்வி, கீழ்கண்டவற்றுள் எது சரியாக பொருந்தியுள்ளது? பொருந்தல் எந்த மாவட்டம், கொடுமணல் எந்த மாவட்டம், அழகன்குளம் எந்த மாவட்டம், அதை தான் கேட்குறாங்க. பொருந்தல் என்பது திண்டுக்கல் மாவட்டம், கரெக்டு. கொடுமணல் என்பது ஈரோடு மாவட்டம், கரெக்டு. அழகன்குளம் என்பது ராமநாதபுரம் மாவட்டம். அப்போ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, மேற்கண்ட அனைத்தும் சரி. முப்பதாவது கேள்வி, ஆதிச்சநல்லூரில் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வாராய்ச்சியில் கண்டுபிடிக்கப்பட்ட முக்கியமான பொருள் எது? இதற்கான ஆன்சர், ஆதிச்சநல்லூரில் முதுமக்கள் தாலி கண்டுபிடிச்சிருப்பாங்க, தங்க நெற்றி பட்டங்கள் கண்டுபிடிச்சிருப்பாங்க, வெண்கல பொருட்கள் கண்டுபிடிச்சிருப்பாங்க. அப்போ இதில் வந்து இவை அனைத்தும் சரியானது தான். முப்பத்தி ஓராவது கொஸ்டின், சிந்து சமவெளி நாகரிகத்திற்கும் தமிழகத்திற்கும் உள்ள தொடர்பை வெளிப்படுத்தும் நகர நாகரிகம் தமிழகத்தில் எங்கு உறுதி செய்யப்பட்டது? முப்பத்தி ஓராவது கொஸ்டின், சிந்து சமவெளி நாகரிகத்திற்கும் தமிழகத்திற்கும் உள்ள தொடர்பை வெளிப்படுத்தும் நகர நாகரிகம்
தமிழகத்தில் எங்கு உறுதி செய்யப்பட்டது? இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ கீழடி. 32வது கொஸ்டின். தாமிரபரணி ஆற்றின் கரையில் அமைந்துள்ள வரலாற்று தலம் எது? இந்த மாதிரி தான் தாமிரபரணி ஆற்றின் வலது கரை, இல்லைன்னா யமுனை ஆற்றின் வலது கரை, அந்த மாதிரிலாம் கேட்பாங்க. ஓகேங்களா? அந்த மாதிரிலாம் நீங்கள் படித்து வச்சுக்கணும். எந்த நதியோட வலது கரை, இடது கரை, இந்த அகழ்வாராய்ச்சி தலங்கள் இருக்குது அப்படின்லாம் கொஸ்டின்லாம் கேட்பாங்க. நீங்கள் அதெல்லாம் தெளிவாக படித்து வச்சுக்கோங்க.